Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு காம்பெல்லாம் இல்லாமல் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எப்போவுமே முருங்கைக்கீரையும் அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டு மண்ணெலாம் இருக்கும், அதனால் எப்போவுமே அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா கீரையுமே இந்த மாதிரி எடுத்து 2 தட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 5 நாளுக்கு நல்லா வெயிலில் காய வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் வெயில் இல்லாட்டி ஃபேன் காற்றுலேயே ஒரு வாரத்துக்கு காய வைங்க. இதை டஸ்ட்டு படக்கூடாதுன்றதுக்காக மெலிசான ஷால் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த முருங்கைக்கீரை இலை 5 நாள் நான் வெயிலில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு. கையால் அழுத்தி விட்டிங்கனாலே உடஞ்சிடும். இப்போ இதை ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். இது ஒரு 3 கைப்பிடியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி எல்லா முருங்கைக்கீரையுமே நான் இதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ எல்லா முருங்கைக்கீரையுமே போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குது. இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் போட்டு வச்சுக்கிறேன். இந்த முருங்கைக்கீரை பொடி எனக்கு 1 மாதத்துக்கு மேலேயே வந்தது. இது நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா 100 கிராம் பவுடரே 200 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொடியில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை பொடியை டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, முடி கொட்டுறதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த சோகை இருக்கிறவங்க, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை பொடியை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இது மோரில் கலக்கி குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பொடியை ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி டீ மாதிரி செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோ முருங்கைக்கீரையுமே எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு பொடியாக. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நிறையவே நம்மளால் இன்டேக் பண்ண முடியும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.